தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 243வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடையின் பகுதியின் தலைப்பு ஒரே மாதிரியான வசனங்கள். வேதாகமத்திலே ஒரு வசனத்தை போன்று இன்னொரு வசனம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே 15 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. ஒரே மாதிரியான வசனங்கள். ஓகே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த கேள்விகள் எல்லாம் நான் ஒரு துணுக்கு கொடுக்கிறேன். நீங்க கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. நான் மறுபடியும் கடைசியில் ஆன்சர் சொல்றேன், சரிங்களா? இந்த ஆன்சரை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க யார் எத்தனை வசனங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஒருவேளை நான் சொன்னதுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது வசனங்கள் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அடியனுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் நீங்க அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த 15 கேள்விக்கு அப்பாற்பட்டு நீங்க ஏதாவது புது வசனம் இது 2 முறை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? அதை எனக்கு அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இப்படிப்பட்ட சுவிசேஷ புத்தகங்கள்ல ரிப்பீட் ஆகும். அந்த வசனங்களை நீங்க போடக்கூடாது. வேற வேற புத்தகங்கள்ல, சரிங்களா? ஒருவேளை அதே புத்தகத்தில் திரும்ப வந்தாலும் ஓகே. ஆனாலும் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை தவிர்த்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், சரிங்களா? ஓகே, இந்த நாள் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி ஜெபத்தை பத்தி ஒரு வசனம், சரிங்களா? வேதாகமத்தில் 2 முறை வருவதை நம்ம பார்க்கலாம். முதலாவது நான் கேள்வியை மட்டும்தான் சொல்லுவேன். 15 கேள்வியும் கேட்ட பின்பதாக நான் மறுபடியும் என்ன செய்வேன்? உங்களுக்கு பதிலை சொல்லுவேன். ஜெபத்தை பற்றி ஒரு வசனம், சரிங்களா? வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற வசனம் ஒருவேளை ஒரு வசனத்தினுடைய பாதி இன்னொரு வசனத்தில் இருக்கலாம். அங்கே அதுக்கப்புறம் வேற வசனங்கள் இருக்கலாம், சரிங்களா? ஓகே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜெபத்தை பற்றி ஒரு வசனம், அது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள நிருபங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள்ல இந்த ஒரே மாதிரியான வசனங்கள் 2 இருப்பதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நீங்க கண்டுபிடிங்க. எத்தனை பேர் நீங்க கண்டுபிடிக்கீங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி நாம ஆண்டவர் அதிசயம் செய்யற தேவன், அது எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வார் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது, சரிங்களா? அவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமத்தில் இருக்குது, சரிங்களா? பழைய ஏற்பாட்டின் ஒரு பகுதி. அந்த ஒரு புத்தகத்திலேயே 2 வசனங்கள் வருகிறது. ஒரு புத்தகத்திலே 2 வசனம் வருது. ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வாருங்கிறத அந்த வசனம் சொல்கிறது. ஓகே, 3வது கேள்வி ஒரே மாதிரியான வசனங்கள்ல இது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத மையப்படுத்துகிற வசனம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்கிறத மையப்படுத்துகிற வசனம். இது ஒரே அதிகாரத்துக்குள்ள அடங்குது, சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் ஒரே அதிகாரத்துக்குள்ள அடங்குது. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிற ஒரு வசனம். 4வது கேள்வி, சரிங்களா? இது ஆண்டவரை துதிப்பது சம்பந்தமாக வருகிறது. இது பழைய ஏற்பாட்டிலே ஒரே புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் வருவதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆண்டவரை துதிப்பது, சரிங்களா? அவர் எப்படிப்பட்டவர், அவர் துதிப்பது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத நம்ம அந்த அதிகாரத்தில் படிக்கலாம். ஒரே அதிகாரத்தில் இந்த 2 வசனமும் வருவதை பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு, சரிங்களா? அடுத்தது 5வது கேள்வி இந்த வசனம் 3 முறை வருவதை நம்ம பார்க்கலாம். 3 முறை வருவதை பார்க்கலாம். ஒரு புத்தகத்தில் 2 முறையும் இன்னொரு புத்தகத்தில் 1 முறை வருகிறது. 3மே பழைய ஏற்பாட்டு புத்தகம், சரிங்களா? இது ஞானத்தை மையப்படுத்தி வருகிற வசனம், சரிங்களா? ஞானத்தை மையப்படுத்தி வருகிற வசனம். பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தில் 2 முறையும் இன்னொரு புத்தகத்தில் 1 முறையும் வருவதை நம்ம பார்க்கலாம். 6வது கேள்வி இது தாழ்மையை பற்றிய வசனம், சரிங்களா? தாழ்மையை பற்றிய வசனம். தாழ்மையுள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிற கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் 1 முறையும் புதிய ஏற்பாட்டில் 1 முறையும் சொல்லப்பட்டுள்ளது, சரிங்களா? தாழ்மைக்கான கிஃப்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 7வது கேள்வி. இந்த 7வது கேள்வி எதை பத்தி அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட எளிமையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார் அப்படிங்கிறத மையப்படுத்துகிற வசனம், சரிங்களா? ஆண்டவர் எளிமையிலிருந்து நம்மளை உயர்த்துகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வசனம். இது 2மே பழைய ஏற்பாட்டில் இருக்குது, சரிங்களா? கண்டுபிடிங்களா பார்க்கலாம். ஆண்டவர் எளியவர்களை உயர்த்துகிற தேவன் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் 2 புஸ்தகத்தில்
இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். எட்டாவது கேள்வி, ஆண்டவர் இல்லாமல் வேற தேவன் இல்லை. சரிங்களா? ஆண்டவர் இல்லாமல் வேற தேவன் இல்லை அப்படிங்கிறத மையப்படுத்தும்படியான ஒரு வசனம். இதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாமல் தேவன் இல்லை அப்படிங்கிறத, தேவன் யார் அப்படிங்கிறத மையப்படுத்தும்படியான ஒரு வசனம். இது பழைய ஏற்பாட்டில் 2 முறை வருவதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கண்டுபிடிங்க. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, நன்மை செய்வதனுடைய முக்கியத்துவம். சரியா? நன்மை செய்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அது எங்க இருக்குது? இந்த ரெண்டுமே புதிய ஏற்பாடு, ஒரே போல வருகிற வசனங்கள். சரிங்களா? 9வது கேள்வி இது. அடுத்தது 10வது கேள்விக்கு நம்ம செல்வோம். 10வது கேள்வி, பழி வாங்குறதை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். பழி வாங்குறதை பற்றி வசனம் சொல்கிறது. அதை பத்தி நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ரெண்டுமே புதிய ஏற்பாடு, ஒரே மாதிரி அந்த வசனம் இருக்கணும். சரிங்களா? ரெண்டுமே புதிய ஏற்பாடு, வேற வேற புத்தகங்கள் தான் இருக்குது. சரிங்களா? பழி வாங்குதலை பற்றி ஒரு வசனம். ஓகே. அடுத்தது 11வது கேள்வி, இந்த உலகத்துல எப்படி எல்லாரும் கெட்டு போயிருக்கிறாங்க, சரிங்களா, அப்படிங்கிறத சொல்லும்படியான ஒரு வசனம். சரிங்களா? எல்லாரும் ஒண்ணு போல கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தும்படியான ஒரு வசனம். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தில் 2 முறையும், புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்திலையும் வருவதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தில் 2 முறையும், புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தில் 1 முறையும் வருவதை நம்ம பார்க்கலாம். மற்றும் 3 இடங்கள்ல இந்த வசனம் வருது, ஒரே மாதிரி வசனங்கள். ஓகே. அடுத்தது 12வது கேள்வி, சரி, தள்ளப்பட்டது எப்படி நன்மையாக மாறுகிறது அப்படிங்கிறத மையப்படுத்தும்படியான ஒரு வசனம். சரிங்களா? ஆகாது என்று தூக்கி போடுற மாதிரி சொல்லப்பட்ட காரியம் எப்படி அது மேன்மைப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லப்படுகிற வசனம். இது பழைய ஏற்பாட்டில் 1 முறையும், புதிய ஏற்பாட்டில் 3 முறையும் சொல்லப்பட்டுள்ளது. சொல்லப்போனா 3மே சுவிசேஷ புத்தகங்கள். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் 1 முறையும், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்கள்ல 3 இடங்கள்லையும் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆகாதென்று ஒதுக்கப்பட்டது எப்படி மேன்மைப்படுகிறது அப்படிங்கிறத காட்டும்படியான வசனம். 13வது கேள்வி, அதாவது இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதர் சொல்லுகிறாரு, எல்லாம் மன சஞ்சலமா இருக்குது. சரிங்களா? மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றாரு. இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் ஆன்சரை சொல்லிட்டேன், அதனால ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரே புத்தகத்தில் 2 முறை வருது. சரிங்களா? எல்லாமே மனதுக்கு சஞ்சலமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்படியான ஒரு காரியம். அது எங்க இருக்குது? இது 13வது கேள்வி. அடுத்தது 14வது கேள்வி, மாயையை பற்றி சொல்கிறார். அதே போலதான், இதுக்கு முந்தின கேள்வி போலதான் 14வது கேள்வி, மாயையை பற்றி ஒரு பக்தன் சொல்கிறார். அது ஒரே மாதிரியான வசனங்கள் ஒரே புத்தகத்துல 2 இடங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அது எங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? கடைசியாக 15வது கேள்வி, இதுல யாருக்கு சமாதானம் கிடையாது அப்படிங்கிறத இந்த வசனம் விளக்குது. சரிங்களா? யாருக்கு சமாதானம் இல்லை அப்படிங்கிறத இந்த வசனம் விளக்குறது. இது 2மே ஒரே புத்தகத்துல பழைய ஏற்பாட்டில் வருகிறது. யாருக்கு சமாதானம் இல்லை அப்படிங்கிறத விளக்கும்படியான ஒரு வசனம். சரி, இப்போ நான் 15 கேள்விகளை நான் சொல்லியிருக்கேன், அப்படித்தானே? 15 கேள்விகள். இப்போ நீங்க பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி ஜெபத்தோட நீங்க இந்த வசனங்கள்லாம் எங்க இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரிங்களா? ஒருவேளை மொபைல் பைபிள்ல சர்ச் பண்ணியாவது கண்டுபிடிங்க. சரிங்களா? நானும் ஒவ்வொரு வசனத்தையா அப்படி யோசித்து அதை தேடுவேன். எனக்கு எந்த வசனங்கள்லாம் 2 முறை இருக்குது அப்படிங்கிறது ஐடியா இருக்குதோ அதெல்லாம் நான் தேடினேன். எனக்கு அது கரெக்டாக கிடைச்சிது. அதே போல் நீங்களும் அப்படி பிளான் பண்ணுங்க. ஒருவேளை இந்த 15 கேள்வியில் தவிர்த்து வேற ஏதாவது வசனங்கள் 2 முறை இருந்ததுன்னா அதையே நீங்க கமெண்ட் செஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஊக்கமாக பதிலளிக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய பதில்களை அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 9566237778. உங்களுக்கு திரையில வேணா அந்த நம்பரை நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்ல போறேன். சரிங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்ல போறேன். முதலாவது ஜெபத்தை பற்றிய வசனம் என்று சொல்லியிருந்தேன். அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:17, கொலோசியர் 4:2. சரிங்களா? 2வது கேள்வி, ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனுடைய விடை எங்க இருக்குதுன்னு சொன்னா யோபு 5:9, யோபு 9:10. சரிங்களா? அடுத்தது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படிங்கிற வசனம் 2 முறை வருது. அது சங்கீதம் 46:7 சங்கீதம் 46:11 வருவதை நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற வசனம்
சங்கீதம் 118 1லையும் சங்கீதம் 118 29லையும் வருவதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஞானத்தை பத்தி வசனம் சொல்லியிருந்தேன். 5வது கேள்வி, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிற வசனம் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 1:7, சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 9:10, இப்படி 3 இடங்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அடுத்த 6வது கேள்வி, தாழ்மையை பற்றி வசனம், தாழ்மைக்கான ரிவார்டு. தாழ்மைக்கு ஆண்டவர் நினைச்சார், கிருபை அளிக்கிறார். இந்த வசனம் எங்க சொல்லுது அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் 3:34, 1 பேதுரு 5:5, இந்த 2 வசனங்கள் தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கிற கிருபையை பற்றி அழகாக சொல்லப்படுறதை பார்க்கிறோம். 2 ஒரே மாதிரியான வசனங்கள். ஓகே, 7வது கேள்விக்கான விடை, ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாரு. அது அன்னாள் பாடின பாட்டுல இருக்கும், 1 சாமுவேல் 2:8. அதுக்கப்புறம் சங்கீதக்காரனும் அதை சொல்றாரு, சங்கீதம் 13:7. சரிங்களா? அடுத்து 8வது கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. இது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 சாமுவேல் 22:32லையும் சங்கீதம் 18:31லையும் இருக்குது. சரிங்களா? கர்த்தரை இல்லாமல் தேவன் யார், 2 சாமுவேல் 22:32, சங்கீதம் 18:31. அடுத்து 9வது கேள்வி, நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தும்படியான வசனம். அதுல கலாத்தியர் 6:9லையும் 2 தெசலோனிக்கேயர் 3:13லையும் இருக்குது. சரிங்களா? 9வது கேள்விக்கான விடை கலாத்தியர் 6:9, 2 தெசலோனிக்கேயர் 3:13. 10வது கேள்விக்கான விடை என்பது எங்க இருக்குதுன்னு சொன்னா பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? நானே பதில் செய்வேன் என்று சொல்கிறாரு. இது புதிய ஏற்பாட்டில் தான் 2 வசனம் இருக்குது. ரோமர் 12:19, அடுத்தது எபிரேயர் 10:30. இந்த 2 வசனங்களையும் பழி வாங்குதலை பற்றி இருப்பதை நம்ம பார்க்குறோம். சரி, 11வது கேள்வி என்ன சொல்லுது? 11வது கேள்வி எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா 3 இடங்கள் இருக்குது. சங்கீதம் 14:3லையும், சங்கீதம் 53:3லையும், ரோமர் 3:12லும் இருக்கிறது. சங்கீதம் 14:3, சங்கீதம் 53:3, ரோமர் 3:12 இந்த வசனங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 12வது கேள்வி, அதுக்கான விடை, ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா சங்கீதம் 118:22, அடுத்தது மத்தேயு 21:42, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கு 12:10, லூக்கா 20:17. இந்த பகுதிகளெல்லாம் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படிங்கிற அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 13வது கேள்விக்கான பதில், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு. அதுல பிரசங்கி 1:14லையும் பிரசங்கி 2:19லையும் இருக்குது. சரிங்களா? நீங்க படிச்சு பாருங்க, அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம், ஈக்குவலா இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எல்லா வசனத்தையும் வாசித்தேன்னு சொன்னா ரொம்ப நேரமாகும். சரிங்களா? நீங்க நான் சொல்றத நீங்க எடுத்து படிங்க. அடுத்து 14வது கேள்விக்கான பதில் எங்க இருக்குது அப்படி சொன்னா பிரசங்கி 1:2, பிரசங்கி 12:8. சரிங்களா? மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். அப்படிதான் நம்ம படிக்கிறோம். பிரசங்கி 1:2, பிரசங்கி 12:8. ஓகே, கடைசி கேள்வி 15வது கேள்விக்கான விடை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதுல தேவன் சொல்கிறார் அப்படின்னு ஒரு வசனத்துல வரும். ஏசாயா 57:21, ஏசாயா 48:22. சரிங்களா? இதுல துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறதாக அங்க வரும். சரிங்களா? இப்படி நாம ஒரே மாதிரியான வசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த 242வது வேத வினாவுடைய பகுதி நம்ம படித்திருக்கிறோம். இந்த கேள்விகள் போக நான் ஒருவேளை நிறைய வசனத்தை மிஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த 15 கேள்விகள் போக நீங்க எதையாவது வசனத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? இன்னும் வேதத்தை ஆழமா படிப்போம், நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சு கொள்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி.